இந்தியாவில் எந்த முதலமைச்சர் ஓப்பன் டிக்ளேர் பண்ணதே கிடையாது. உங்களுக்கு லஞ்சம் கொடுக்காதீங்க, கொடுக்குறாது உங்கள் ஆட்சின்னு சொல்லுங்கள், உங்கள் அண்ணன் ஆட்சி உங்கள் தம்பி ஆட்சின்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க டிவிஎஸ்சிலேருந்து ஒரு நம்பர் போட்டிருக்காங்க, லஞ்சம் கொடுக்குறவங்களுக்கு உடனே கால் பண்ணுங்கள் அப்படி. இவ்வளவு லஞ்சத்தில் ஊறி தெளிச்ச பெருச்சாளிகளுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. இப்போ அவங்களுக்கு என்ன பண்ண, அரசியல்வாதி லஞ்சம் வாங்குறான், சில அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறான், அவனுக்கு பொழப்பே இல்லை, எல்லாரும் ஸ்டக்காகி நின்ட்டாங்க. அப்படியும் அவங்க வாழ்க்கையும் இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ ஒரு சின்ன சிறு தவறுகள் அங்கே இங்கும் நடக்கிறத எடுத்து போட்டு 4 பேர் அடித்தேன். நான் ஒரு பொய்யை 10 பேர் சொன்னான். 100 கோடி ஊழல், கோயில் நிலத்தில் 100 கோடி ஊழல்னு போட்டிருந்தாங்க. என்னையா 100 கோடி ஊழல்? 100 கோடி அவருக்கு அடித்தாலும் கூட எங்கே வைக்கிறதுன்னு தெரியாது. நேற்று வரைக்கும் பாவம் செங்கட்பட்டு ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருந்த ஒரு நபர் எப்படி 100 கோடி என்னதான் நடந்திருக்குன்னு பார்த்தா அந்த டேக்லைன் தான் முக்கியம். அமைச்சர் ரமேஷ் உறவினர் 100 கோடி ஊழல் அப்படின்னு ஃப்ரேம் பண்ணுறாங்க. இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தப்பு பண்ணுறாரு, தாவேக்கா சட்டமன்ற இந்த தேர்தலில் ஜெயிச்சு ஒருத்தர் போட்டி போட்டவர் தவறு செய்கிறாரு அப்படின்னா நீங்கள் வந்து தாவேக்கா நிர்வாகின்னு சொல்லலாம். இவர் எந்த கட்சியிலேருந்து வந்தாருன்னு தெரியலையே, இல்லை சுயேட்சா ஜெயிச்சார். கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஊராட்சி மன்ற தலைவராக இருக்காரு. 2022-23 உள்ளாட்சி தேர்தல் நடந்துருச்சு. அப்பயும் உள்ளாட்சி தலைவராக இருக்காரு. அப்போ எந்த கட்சியில் இருந்தார்? திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் எல்லாருமே வந்து ஒரு பெரிய அளவில் வந்து இதை வந்து எப்படியாவது ஆட்சியை கவிழ்த்து தரணும். போராட்டங்கள்லாம் சொல்கிறாங்க, 6 மாதம் 3 மாதம் தாங்காது, நாங்கள் விட மாட்டோம், பாஜக கூட போய் சேர்ந்துருவோம், மத்திய அமைச்சர் ஆயிடுவோம்னு அவங்க போராட்டத்தெல்லாம் புலம்பி உருண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ யாருக்குமே இங்கே வந்து அரசியல் பண்ணுறதுக்கான ஸ்பேஸே இல்லை. அப்போ ஒட்டுமொத்தமாக போட்டு அடிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 5 வருஷத்தில் இன்னும் இந்த ஆட்சிக்கு கெட்ட பேரை கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது தாவேக்கா எப்படி ஃபேஸ் பண்ண போகுதுன்னு தெரியல. பெரிய சேலஞ்சாக தான் இருக்கும், மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதை எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல, ஏன்னா ஒட்டுமொத்தமாக சேர்ந்துருக்காங்க எல்லாருமே. ரெட்டன் லுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்க ஆதிரா. தமிழக அரசியலோட தற்போதைய நிகழ்வுகளை விவாதிக்கிறதுக்காக பத்திரிகையாளர் சுபேஷ் சார் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ரீசன்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நாகர்கோவில் சிறையில் நடந்த அந்த லாக்அப் டெத்து தான். சபரிவர்மன் அப்படின்ற ஒருத்தர் வந்து இறந்து போயிருக்கிறாரு. அவரோட உடம்புல 19 இடத்துல காயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திமுக சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 60 நாளில் ஒரு 4 லாக்அப் டெத் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் கடந்த ஒரு 5 வருட ஆட்சியில் பார்த்தோம்னா 30க்கும் மேல லாக்அப் டெத் அப்படின்றது நடந்திருக்கு. இது வந்து யாரோட குறைபாடை நம்ம பார்க்கணும்? அரசு வந்து அந்த ஸ்டெப் எடுக்கல அப்படின்றத பார்க்கணுமா, இல்லை காவல்துறை மேலே இது தவறு அப்படின்னு பார்க்கணுமா சார்? இல்லை, முதல்ல தாவேக்கா அரசாங்கம் வந்து ஒரு 50-60 நாள் தான் ஆகுது. 50-60 நாளில் வந்து ஒரு லாக்அப் டெத் நடந்திருக்கு. லாக்அப் டெத்தை வந்து கடுமையாக இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார். இனிமேல் எப்பயுமே லாக்அப் டெத் நடக்கக்கூடாத அளவுக்கான நடவடிக்கை எடுக்கணுங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம். ஏன்னா அப்பாவி மனிதர்களுடைய உயிரை வந்து இவ்வளோ துச்சமாக வந்துச்சு, பதவி இருக்குங்கிறதுக்காக என்ன பண்ணுவீங்களாங்கிற மாதிரி தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு முன்னாடி IAS IPS ஆஃபீஸர்ஸோட ஒரு மாநாடு நடந்துச்சு. அப்போ கூட வந்து முதலமைச்சர் தனியாக ஒரு மாவட்ட கண்காணிப்பாளரை போல் காவல்துறை கண்காணிப்பாளரையும் கூப்பிட்டு கம்பலாக நடந்துக்கிறணும், பொதுமக்கள்கிட்ட நீங்கள் வந்து ரொம்ப கம்பலாக நடந்துக்கிறணுங்கிற சில விஷயங்கள்லாம் பர்சனலாக சொன்னோம். நம்மளே கூட இதில் பேசிடணும். அதற்கு பிறகும் கூட நடந்திருக்கு. அப்போ காவல்துறையில் இருக்கக்கூடிய கருப்பாடுகள் ஒன்றும் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அதை துரித நடவடிக்கை எடுத்து அவர்களை களைய வேண்டும். இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைங்கிறது இனிமேல் யாருமே அந்த தவறை செய்யக்கூடாத அளவுக்கான தண்டனையாக இருக்கும். கண்டிப்பாக எடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனால் இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது, வருத்தத்தக்கது. அப்பாவி மக்கள் வந்து அவங்களுக்கு அடிக்கிற அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவங்கள வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க அப்படின்னா அவங்க 3 பேர் இப்போ அரசாங்கம் வந்து சொல்லி நடவடிக்கை எடுக்காங்க. 3 பேர் மேலே நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க. கண்டிப்பாக அதுக்கான நிவாரணங்கள்லாம் கொடுப்பாங்க. என்ன தான் கொடுத்தாலும் போன உயிர் வராது. அப்படிங்கும்போது இதுக்கு துரித நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறையில் இருக்கக்கூடிய சீர்திருத்தங்களை இன்னும் சரி பண்ணணும். ஏற்கனவே காவல்துறை நிறையா CCTV கேமரா வச்சுருக்கணும், இவ்வளோ நேரத்துக்கு மேலே அவங்கள காவல் கஸ்டடியில் வச்சுருக்கக்கூடாது, கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிற நிறைய ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ்லாம் மீறி தான் இந்த வேலையை பண்ணுறாங்க. அப்போ இதுக்கான நடவடிக்கையை கண்டிப்பாக கடுமையாக எடுக்கணும். சரி. இப்போ இது வந்து எப்படா திமுக வந்து எதிர்கட்சி அப்படிங்கும்போது எப்போ இவங்க மேலே விமர்சனம் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த நியூஸ் அப்படின்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கு. திமுக மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு தாவேக்காவுக்கு எதிர்கட்சி திமுக, அதிமுக, நாம் தமிழர், பாஜகன்னு ஒரு ஒட்டுமொத்த கூட்டமே வந்து இன்னைக்கு தாவேக்கா அரசாங்கத்தை வந்து குறிவைத்து கொண்டிருக்கிறார். ஒரு சின்ன ஒரு மேட்டர் கிடைச்சா, ஒரு டாட் கிடைச்சா போதும், அதை அப்படி பெரிய கோலமாக மாற்றிடுறாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா துறையிலையுமே வந்து ஊழலை ஒழிக்கக்கூடிய வேலையை நீங்கள் இறங்கியிருக்கிறாங்க. இப்போ நேரடியாக நம்ம பார்த்த கரூரில் ஒரு முதலமைச்சரே இந்தியாவில் எந்த முதலமைச்சர் ஓப்பன் டிக்ளேர் பண்ணதே கிடையாது. உங்களுக்கு லஞ்சம் கொடுக்காதீங்க, கொடுக்குறாது உங்கள் ஆட்சின்னு சொல்லுங்கள், உங்கள் அண்ணன் ஆட்சி உங்கள் தம்பி ஆட்சின்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க டிவிஎஸ்சிலேருந்து ஒரு நம்பர் போட்டிருக்காங்க, லஞ்சம் கொடுக்குறவங்களுக்கு உடனே கால் பண்ணுங்கள்
அப்படி இவ்வளவு லஞ்சத்தில் ஊறி தெளிச்ச பெருச்சாளிகளுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. இப்போ அவங்களுக்கு என்ன பண்ண, அரசியல்வாதி லஞ்சம் வாங்குறான், சில அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறான், அவனுக்கு பொழப்பே இல்லை, எல்லாரும் ஸ்டக்காகி நின்ட்டாங்க. அப்படியும் அவங்க வாழ்க்கையும் இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ ஒரு சின்ன சிறு தவறுகள் அங்கே இங்கும் நடக்கிறத எடுத்து போட்டு 4 பேர் அடித்தேன். நான் ஒரு பொய்யை 10 பேர் சொன்னான். இன்னைக்கு அமைச்சர் ரமேஷ் அவர்களுடைய சம்பவம் நேற்று பார்த்துருப்பீங்க, பரபரப்பான செய்தி. 100 கோடி ஊழல், கோயில் நிலத்தில் 100 கோடி ஊழல்னு போட்டிருக்காங்க. என்னையா 100 கோடி ஊழல்? 100 கோடி அவருக்கு அடித்தாலும் கூட எங்கே வைக்கிறதுன்னு தெரியாது. நேற்று வரைக்கும் பாவம் செங்கட்பட்டு ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருந்த ஒரு நபர் எப்படி 100 கோடி என்னதான் நடந்திருக்குன்னு பார்த்தா அந்த டேக்லைன் தான் முக்கியம். அமைச்சர் ரமேஷ் உறவினர் 100 கோடி ஊழல் அப்படின்னு ஃப்ரேம் பண்ணுறாங்க. அது 100 கோடி இல்லைங்கிறது அது வேறு விஷயம். அது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பழனியில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி ட்ரஸ்ட் சார்பாக ஒரு இடம் வந்திருக்கு. 1 ஏக்கர் 70 சென்ட், 1.70 ஏக்கர் சென்ட் வந்து 1 கோடி 100 கோடிலாம் போகாது. அதிகபட்சம் ஒரு 25 கோடி 30 கோடி போகும். அதனுடைய விலை கைட்லைன் வேல்யூ 2 கோடி ரூபான்றாங்க. அதனுடைய பத்திர மதிப்பு வந்து 2 கோடி. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இது இனாம் இடம் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய கோயில்னா அந்த மாதிரி இடங்களை வந்து இருக்கக்கூடியவர்களுக்கே கொடுத்துருவாங்க. அது இனாம் இடங்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த இனாம் இடமாக இருக்கக்கூடிய இடம் அது ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான இடம், தண்டாயுதபாணி ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான இடம். இந்த இடத்த வந்து விற்கிறதுக்காக ஒரு சிலர் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. எப்போ இருந்து 2025-25 முயற்சி பண்ணுறாங்க. அப்போ ஹெச்ஆர்என்சியிலேருந்து இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது, இது இட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டின்னு அவங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு கொடுத்துட்டாங்க. இப்படியே போயிட்டே இருக்குது. இப்போ ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, கோர்ட்டுக்கு போகிறாங்க. கடந்த மார்ச் மாதம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஏப்ரல் மாதம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டில் வழக்கு நடந்து ஒரு ஆர்டர் ஒன்று வாங்குறாங்க. என்ன ஆர்டர் வாங்குறாங்க அப்படின்னா, இந்த இடத்துக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னா கோர்ட் என்ன ஆர்டர் போடுதுன்னா, இந்த இடத்தில் பிரச்சனை இல்லைன்னா வாங்கிக்கலாம், ரிஜிஸ்டர் பண்ணுங்க, டு பி கன்சிடர்னு போடுறாங்க. இந்த இடத்தில் அதை அப்படித்தான் கொடுப்பாங்க. ரிஜிஸ்டர் பண்ணணும்னு ஆர்டர் போடல. இந்த இடத்தில் பிரச்சனை இல்லைன்னா ரிஜிஸ்டர் பண்ணி கொடுங்க, செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பிரச்சனை இல்லைன்னா கொடுங்கன்னு வாங்கிட்டாங்க. அந்த ஆர்டரை வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வெயிட் பண்ணுறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரிஜிஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி சென்னைக்கு வர்றாரு. இது எல்லாமே உள்ளுக்குள்ளே பார்க்குறப்ப வேறு செட்டிங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் ஆகி சென்னைக்கு வர்றப்போ அந்த இடம் வேக்கன்சி காலியாக இருக்குது. இப்போ கொடைக்கானலில் ரிஜிஸ்டராக இருக்கக்கூடியவர் இதுக்கு அடிஷ்னலாக லீவ் போஸ்டிங் பார்க்க வர்றாரு. லீவ் போஸ்டிங் பார்க்க வர்ற கேப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. வேறு இடத்துலேருந்து வந்தவருக்கு இதனுடைய ஹிஸ்ட்ரி தெரியல, இந்த கேஸ் ஹிஸ்ட்ரி தெரியல, இது என்ன ப்ராப்பர்ட்டின்னு தெரியல. 2 கோடி கோர்ட் ஆர்டரு அப்படின்னு உடனே அவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுறாரு. ரிஜிஸ்டர் பண்ணணும்னு தெரிஞ்ச உடனே ஹெச்ஆர்என்சிலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதை கேன்சல் பண்ணுங்கன்னு ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. யாருக்கு? ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு லெட்டர் அனுப்புகிறாங்க. கோர்ட்லேயும் வந்து ஒரு வழக்கு போடுறாங்க, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் செல்லாது. இதெல்லாம் இந்த அரசாங்கத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்தது. உடனே என்ன நடந்து போச்சு அப்படின்னா, அது ரிஜிஸ்டர் பண்ண ஆட்கள் வந்து அமைச்சர் ரமேஷினுடைய உறவினர், அதனுடைய மதிப்பு வந்து 100 கோடி அப்படின்னு வந்து அவங்க ஒரு டேக்லைனை கிரியேட் பண்ணுறாங்க. இன்றைக்கி அந்த 100 கோடி போட்டிருக்க மாட்டாங்க, பார்த்துருப்பீங்க. என்னால் ஏற்று மட்டும்தான் அந்த 100 கோடி வந்திருக்கும். அது தக்கன விளக்கமும் அமைச்சர் ரமேஷ் கொடுத்துட்டாரு. மற்ற டிபார்ட்மெண்ட் பத்திரிகையாளர்கள்ட்ட பேசும்போது கூட 100 கோடிக்கு அது கம்மி அப்படின்லாம் எதுவுமே சொல்லலையே சார். இது வந்து தவறு நடந்திருக்கு, நாங்கள் அதான் சொல்கிறேன். அது 100 கோடி இருக்காதுங்கிறேன். 1.25 ஏக்கர் இடம் எப்படி 100 கோடி போகும் பழனியில்? இப்போ அது வந்து ப்ரைவேட்டு ஃப்ரீ கார் பார்க்கிங்காக இருக்குது. அது 70 கோடி இருக்கலாம், 60 கோடி இருக்கலாம், 50 கோடி இருக்கலாம். ஆனால் இவங்க 100 கோடி எதுக்கு பிராண்ட் பண்ணுறாங்கன்னா, அது 100 கோடினா தான் ரீச் ஆகும். அமைச்சர் ரமேஷ் உறவினர் 100 கோடி ஊழல் அப்படின்னா தான் அது வந்து உங்களுக்கு பரபரப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அது 100 கோடி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது 50 கோடியாக இருக்கலாம், 60 கோடியாக இருக்கலாம், 70 கோடியாக இருக்கலாம். இந்த 100 கோடிங்கிற ரவுண்ட் பண்ணுறது வந்து அப்போ தான் போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறது திட்டமிட்டே பண்ணுறாங்க. அது தக்கன விளக்கம் அரசு தரப்பில் கொடுத்துட்டாங்க, கோர்ட்லேயும் போட்டிருக்கிறாங்க, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பழனி அடிவாரம் கோயிலில் வந்து ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் தரப்பில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பழனி கோயில் நிர்வாகத்துலேருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவரை சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க ரிஜிஸ்டர். இதெல்லாம் நடந்திருக்கு. உடனே இதை எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்களா வந்து ஊழல் நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பிரபகண்டா பண்ணுறாங்க. இதை தொடர்ந்து பண்ண தாவேகாவுக்கு இங்கே எல்லாரும் சேர்ந்து பண்ணுறப்ப ஒரு கட்டத்தில் இவர்கள் மீது ஒரு சிம்பத்தி தான் கிரியேட் ஆகும்.
பட் சார் இது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ செங்கல்பட்டு பக்கத்துல மாம்பாக்கம்ல வந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் வந்துட்டு 1 லட்சத்துக்கிட்ட அவர் லஞ்சம் வாங்கிட்டார் அப்படின்ற வீடியோ வாங்கியிருக்காரு. ஆமா, அதுவும் வந்து வருது. அப்ப இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தாவேக நிர்வாகி வந்து குளித்தலையில வந்துட்டு பெண்கள் கிட்ட தவறா நடந்துக்கிட்டார் அப்படின்னு வருது. திருச்செந்தூர்ல பார்த்தா தாவேக நிர்வாகிகள் கிட்ட மோதல் அப்படின்னு நிறைய விஷயங்களை பார்க்க முடியுது. ஸோ இதை பத்தி இல்லை, முதல்ல அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அந்த விஷயத்தை மட்டும் முதல்ல பேசி வரிசையாக போவோம். இப்போ தாவேக ஆட்சிக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 60 நாள். 60 நாள் ஆச்சு. கட்சி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம். உள்ளாட்சி தேர்தல் எப்போ நடந்துச்சு? ஆமா. அப்ப இவர் யாரு? ஆனா வந்து தாவேகால இருந்துதான் அவர் சுயேட்சா ஜெயிச்சிருக்கலாம். ஒருவேளை வேற ஏதாவது கட்சியும் அதிமுக ஜெயிச்சிருக்கலாம். ஆட்சி மாறினவனே வந்திருக்கலாம். சரியா? இதுதான் நடந்திருக்கு. அவர் ஊழல் பண்ணியிருக்காரு, தண்டிக்கப்பட வேண்டியவர் தான். ஆனால் அவர் யாரு? இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தப்பு பண்ணுறாரு, தாவேகா சட்டமன்ற இந்த தேர்தலில் ஜெயிச்சு ஒருத்தர் போட்டி போட்டவர் தவறு செய்கிறாரு அப்படின்னா நீங்கள் வந்து தாவேகா நிர்வாகின்னு சொல்லலாம். இவர் எந்த கட்சியிலேருந்து வந்தாருன்னு தெரியலையே. இல்லை சுயேட்சா ஜெயிச்சார். கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஊராட்சி மன்ற தலைவராக இருக்காரு. 2022 23 உள்ளாட்சி தேர்தல் நடந்துருச்சு. அப்பயும் உள்ளாட்சி தலைவராக இருக்காரு. அப்போ எந்த கட்சியில் இருந்தார்? சரி, இது நீங்க சொல்றது எனக்கு புரியுது. பட் இதை நான் இப்படி எடுத்துக்கவா? ஒருவேளை வந்து இப்போ மற்ற கட்சிகள்ல இருந்து தாவேகாக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க ஃபியூச்சர்ல ஊழல் இந்த மாதிரி குரூப் இருக்குங்க. இந்த மாதிரி குரூப் எப்பயுமே இருப்பாங்க. இந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறவன், வேலை வாங்கி தரேன்னு சொல்றவன், அமைச்சர் ஆஃபீஸில் போய் கியூவில் நிற்கிறவன், எந்த கட்சி வந்தாலும் என்ன பண்ணுவானோ அந்த கட்சியில் சேர்ந்து ஒரு மெம்பர் கார்டு வாங்கி வச்சுக்கிடுவான். அது புதுசாக ஒரு கட்சி வந்தோடனே ஆன்லைனில் மெம்பர்ஷிப் கார்டு இருக்குது. இப்போ தாவேகாவுக்கு நீங்கள் ஃபோன் எடுத்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் நீங்கள் தாவேகா நிர்வாகி, தாவேகா உறுப்பினர். நீங்கள் தவறு செஞ்சீங்கன்னா நீங்கள் தாவேகா நிர்வாகி. இது இப்போ ஃபோட்டோ, இப்போ உதாரணத்துக்கு ஒரு அமைச்சர் வராரு, கூட்டமாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, ஃபோட்டோ வச்சுக்குவான், ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி மாட்டிடுவான். அவனுக்கு இதெல்லாம் வந்து முதலீடு. ஃப்ரேம் பண்ணி மாட்டிடுவான், ஆன்லைனில் ஒரு கார்டை வச்சுக்குவான், தாவேகா நிர்வாகி. அப்புறம் கட்சின்னு நினைக்க இவனுக்கு யாருன்னு நமக்கு தெரியாது, கட்சியில் சேர்ந்துருக்கான், அவனை வந்து ரிசைன் பண்ணி இது பண்ணுங்க, கட்சியில் நீக்குங்கம்பாங்க. இது எல்லா கட்சியும் நடக்கிறது தானே. கண்டிப்பாக. அப்போ உடனே தேடி கண்டுபிடிச்சி தாவேகா நிர்வாகி தன் சுய கட்டுப்பாட்டை இழந்து ஒரு தவறு செஞ்சுருக்காருன்னா கட்சி என்னங்க செய்யும்? அவன் சுய விருப்பம், ஒரு பெண்ணோட தவறான உறவுல இருந்திருக்கிறான், அது கட்சி என்ன செய்யும்? அவன் தப்பானவனாக இருந்திருக்கிறான். ஒவ்வொருத்தரையும் கட்சியில் சேர்க்கறதுக்கு முன்னாடியும் நீ நல்லவன் எழுதி கொடுன்னு கேட்க முடியுமா? அவன் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவன் தவறானவராக இருக்கிறான், ஒரு தப்பான உறவில் இருந்திருக்கிறான், அதனால் அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அவன் இந்த கட்சி பேரை சொல்லி பண்ணானா? இல்லை. தாவேகா நிர்வாகி நானே என்னை காதலின்னு சொன்னான். அவன் தாவேகா நிர்வாகி நான் வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னானா? போகிறப்ப அப்படி சொல்லி போனான். போய் கட்சியே ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் இருக்குது. அது எத்தனை வருஷமா அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கான்னு யாருக்கு தெரியும்? ஆனால் அவன் அந்த கட்சியில் மெம்பராக இருக்கான், அவ்வளோதான். பட் இது செய்திகள் எல்லாமே தாவேகா அப்படின்னு சுற்றி வர்றது வந்து இது எல்லாமே ஃப்ரேம் பண்ணப்படுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாங்க. தாவேகா அரசாங்கத்தை 5 வருடத்துக்கு கொண்டு போகவே கூடாது, இந்த ஆட்சி நடந்துடவே கூடாது, நம்ம பொழப்பெல்லாம் மண்ணு விழுந்துருச்சு, நம்ம அரசியல் பண்ண முடியல, வீட்டில் சும்மா இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க சில கட்சிகள், பெரும்பாலான கட்சிகள். எப்படி உட்காந்துருப்பாங்க? பரபரப்பாக அரசியல் பண்ணிகிட்டு இருந்தோம், சாதியை வச்சு அரசியல் பண்ணிகிட்டு இருந்தோம், கலர் கொடியை கட்டிக்கிட்டு எங்கள் சாதியில் அவ்வளோ ஓட்டு இருக்குன்னு கட்ட பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருந்தோம். எவனுக்குமே வேலை இல்லை. இப்போ என்ன செய்வான்? சும்மா இருப்பானா? என் பொழப்பில் மண்ணலி போட்டிங்களேன்னு கேட்பான். அப்போ என்ன செய்யறது? ஏதாவது ஒரு சின்ன மேட்டர் கிடைச்சா கூட பரவாயில்ல, தாவேகா நிர்வாகி 2 பேர் சண்டையாக இருக்கும், அண்ணன் சித்தா பெரியப்பாக்குள்ள சொத்து சண்டையாக இருக்கும், இவன் அவனை அடிச்சிடுவான். தாவேகா நிர்வாகி ஒருத்தரை தாக்கினார். எப்படி தாக்கினார்? அவங்க சித்தா பெரியப்பா சொத்து சண்டையாக இருக்கும். அப்போ இதை வந்து அவங்க வந்து கரெக்டாக வந்து எடுத்து போடுறாங்க. ஒரு பெரிய டீமே வேலை செய்கிறாங்க. திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் எல்லாருமே வந்து ஒரு பெரிய அளவில் வந்து இதை வந்து எப்படியாவது நாசியை கவிழ் தரணும். போராட்டங்கள்லாம் சொல்கிறாங்க, 6 மாதம் 3 மாதம் தாங்காது, நாங்கள் விட மாட்டோம், பாஜக கூட போய் சேர்ந்துருவோம், மத்திய அமைச்சர் ஆயிடுவோம்னு அவங்க போராட்டத்தெல்லாம் புலம்பி உருண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ யாருக்குமே இங்கே வந்து அரசியல் பண்ணுறதுக்கான ஸ்பேஸே இல்லை. அப்போ ஒட்டுமொத்தமாக போட்டு அடிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 5 வருஷத்தில் இன்னும் இந்த ஆட்சிக்கு கெட்ட பேரை கொண்டு வந்து சேர்த்துட்டே இருப்பாங்க. அது தாவேகா எப்படி ஃபேக்ஸ் பண்ண போகுதுன்னு தெரியல. பெரிய சேலஞ்சாக தான் இருக்கும், மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதை எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒட்டுமொத்தமாக சேர்ந்துருக்குறாங்க எல்லாருமே. அப்போ இந்த விஷயத்தையும் வச்சு பெருசாகிட்டு போவோம். அரசினுடைய செயல்பாடுகள் தவறாக இருக்கா? இந்த 50 நாளில் வந்து மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஊழல் குறைஞ்சிருக்கு. மக்கள் அவங்க வேலையை யதார்த்த இயல்பு வாழ்க்கை பாதிக்காமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸ்கீம்ஸ் கொண்டு வர்றதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது அது வந்து மக்களுக்கு நேரடியான பாதிப்பு இல்லை. இந்த அவதூறு பிரச்சாரங்கள்ங்கிறது பேசுகிறவர்களுக்கு தான் பின்னடைவாக வரும்.
அது இருந்துகிட்டே தான் இருக்க போகுது. இப்போ அதிமுக தலைவர்களை பார்த்தோம்னா திமுக தாண்டி இப்போ அதிகமாக வந்துட்டு தாவேகாவையும் விஜய் அவர்கள் முதலமைச்சர் அவர்களையும் வந்துட்டு விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், செல்லூர் ராஜா இருக்கட்டும், திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவர் தான் களவாணி, அவர் வந்து ஒரு அறவேக்காடு, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்ற மாதிரி ஒருமையிலையுமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? அப்புறம் ஏன் நீங்கள் போய் கொடி ஆட்டிட்டோம், எங்களோட வந்துட்டாங்க, என் கூட்டணிக்கு வந்துட்டாங்கன்னு ஏன் நீங்கள் பேசுனீங்க? அது நடக்கவே இல்லைன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஊர் உலகத்துக்குமே தெரியுமே, வீடியோ காட்சி சோசியல் மீடியாவில் கிடைக்க, யூடியூப்ல கிடைக்க, இந்த கொடி அசைஞ்சிருச்சு, எங்களோட வந்துட்டாங்க, ஏன் நீங்கள் கூட்டணிக்கு போனீங்க, ஏன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துனீங்க, ஏன் ஜெயிச்ச பிறகு ஏன் பேச்சுவார்த்தை நடத்தி தூது விட்டீங்க, ஏன் துணை முதலமைச்சர் கேட்டீங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன பிறகு தான் நாங்கள் போனீங்க. நீங்கள் பாஜக கழட்டி விட்டுவாங்க, நீங்கள் உள்ளே வந்து சேர்ந்துக்குங்கன்னு கேட்டால் முடியாதுன்னாரு. இந்த கட்சியே பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. பல வருஷமாக அவங்க தானே அந்த கட்சியை வீசிக்கு எடுத்து நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து ஒட்டுமொத்த அரசியல் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் போயிடுச்சு. இப்போ ஒட்டுமொத்த அதிமுகவும் அங்கே போயிடுச்சு. அதிமுக தாவேக கூட்டணி இல்லைன்னு முடிவானதுக்கு பிறகு அதிமுக இருக்கக்கூடிய வாக்காளர் இருக்காங்க, அதிமுகவுக்கு போடக்கூடிய பேசிக்கான வாக்காளர், அவங்க பூராமே தாவேக போட்டிருக்காங்க. இந்த 1,70,00,000 பேர் யாருன்றீங்க? அதில் பாதிக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30% மேலே அதிமுக ஓட்டர்ஸு. அதிமுகவை காலங்காலமாக அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள் இந்த முன்னாடி தாவேகாவுக்கு போட்டாங்க. ஏன்னா அதிமுக திமுக ஒன்று, அங்கே வந்து கூட்டுக்கலவாணி, அந்த போன ஆட்சி நடக்கக்கூடிய எதையுமே அவங்க கண்டுக்கல, 2 பேரும் டீலிங்கில் போட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க, அப்போ திமுகவை காலி பண்ணுறதுக்கு தாவேகா தான் சரியான வழி அப்படின்னு இவங்க அந்த பக்கம் போட்டாங்க. அப்போ அவங்க தங்களுக்கான ஓட்டும் போயிடுச்சு, தங்கள் நிர்வாகியும் போயிட்டாங்க, விரக்தியின் உச்சம் அப்படின்னு என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசுகிறார். ஒரு முதலமைச்சராக பார்த்து பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் பேசுகிறாருங்கிறது தான், அந்த விரக்தியில் அவர் புலம்புறாருங்கிறது மாதிரி தான் தெரியுது நமக்கு. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் இருக்கிறவங்களையாவது பிடிச்சி வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டாக இருக்கணும்ல, அதுவுமே இல்லை மாதிரி நீங்களும் காலி பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி. அவருக்கு கட்சி இருந்தால் போதும், கட்சியுடைய பொதுச் செயலராக நான் இருந்தால் போதும், யாருமே இல்லைனா கூட நானாக பொதுச் செயலாளராக இருந்துக்கிறேன், எனக்கு இருக்கிற பணம் இருக்குது, வச்சுட்டு நான் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறேன், என் பதவிக்கு எவனும் ஆப்போசிட்றாங்க, உள்ளே வந்துடுறாங்க யாரும் அப்படின்னு அவர் பார்க்குறாரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நிர்வாகிகள் ஒருத்தவங்களை வெளியே ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கட்சி நிர்வாகிகளே அவரால் தக்க வச்சுக்கிற முடியலையே. அப்போ என்ன செய்கிறது? கட்சி ஓட்டு வாக்காளரும் போயிட்டாங்க, தனக்கு காலங்காலம் ஓட்டு போட்டுருந்தவங்களும் போயிட்டாங்க, நிர்வாகிகளும் போயிட்டாங்க. இப்போ நம்ம கட்சியும் நமக்கு அடுத்து கிடைக்குமான்னு இது வரைக்கும் எதிர்கட்சி தலைவராக இருந்தால் அதுவும் போச்சு. இப்போ சட்டமன்ற உறுப்பினராக மட்டும் இருக்கார். அப்படிங்கும் போது அவர் என்ன செய்கிறது? நிலை குலைந்து போய் வார்த்தை தடுமாற்றத்தில் செல்லூர் ராஜ், திண்டுக்கல் சீனிவாசன் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சார், அடுத்ததாக பார்த்தோன்னா இப்போ வந்து கும்மிடிப்பூண்டியில் ஒரு பெரிய தொழிற்சாலையில் வந்துட்டு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஒன்று நடந்திருக்குது. பர்னர் வந்து வெடிச்சிருச்சு. அதில் நிறைய பேர் வந்து ஒரு 3-4 பேர் இறந்துட்டாங்க, ஒரு 9 பேர்த்துக்கிட்ட காயமாயிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. அந்த ஆலை மேலே ஆல்ரெடி ஒரு 18 கேசஸ் இருக்குது அப்படின்றத வந்து சீல் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க, பட் பண்ணலை. இதே முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோன்னா ஒரு இறால் பண்ணையிலையுமே வந்து கிட்டத்தட்ட வடமாநில தொழிலாளர்கள் ஒரு 20 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எங்கேயோ கேர்லெஸ்ஸாக இருக்காங்க, நம்மளோட தொழிலாளர்கள் நம்மளோட மக்கள் இறந்து போறாங்க அப்படின்றத வந்து கவனிக்கல அப்படின்றத, இதை வந்து அதிகாரிகளோட குறைபாடா பார்க்கணுமா, இல்லை வந்து அரசு வந்து ஒழுங்கா ஸ்டெப்ஸ் எடுக்கல, மானிட்டர் பண்ணல அப்படின்னு பார்க்கணுமா? எப்படி சார்? அதாவது ஒவ்வொரு ஃபேக்ட்ரிஸ்லையும் இந்த இன்ஸ்பெக்ஷன் ஒன்று போவாங்க, 6 மாதத்துக்கு ஒருக்கா, 1 வருஷத்துக்கு ஒருக்கா. இந்த ஆட்சி வந்து கிட்டத்தட்ட 50 நாள் தான், 50-60 நாள் தான் ஆகுது. அப்போ இதுக்கு முன்னாடி அவங்க இன்ஸ்பெக்ஷன் போனாங்களா, அதை செக் பண்ணாங்களா அப்படிங்கிறது எல்லாமே போட்டிருக்கிறாங்க. அப்போ இது எதுவுமே ஆக்ஷன் எடுக்காமல் இருந்திருக்கிறாங்களே. அப்போ புதுசாக வந்ததுக்கு பிறகு நடக்கிற பிறகு அந்த கணக்கு இந்த ஆட்சியில் எழுதுகிறாங்க. போன ஆட்சியில் நடந்த இதெல்லாம் இந்த ஆட்சியில் எழுதுகிறாங்க. இப்போ போன ஆட்சியில் கொடுக்கப்பட்ட சில கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் வந்து கேன்சல் பண்ணுறாங்க, டெண்டர்ஸை கேன்சல் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து அங்கே நிறையா ஸ்கேம் நடந்திருக்குது. அதே மாதிரி நீ ஒவ்வொரு இதுலேயுமே வந்து சில இப்போ அந்த இறால் பண்ணை அமோனியா கசிவுக்கு பிறகு ஒரு இதே போட போகிறாங்க கவர்மெண்ட்லேருந்து, தொழிலாளர் நலத்துறை சம்பந்தம் இதில் இருந்து ஒரு டிராஃப்டே போட போகிறாங்க. எப்படி மெயின்டைன் பண்ணணும், எவ்வளோ பேர் உள்ள வச்சிருக்கணும். அதை விட முக்கியமானது என்ட்ரி பாஸ் போட போகிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் தான். வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய தொழிலாளர்களுடைய அவங்க வருகையை வந்து பதிவேடு பண்ணணுன்றாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. நிறைய கிரைம் அந்த மாதிரி நடந்துருது, எங்கேயாவது வந்து பண்ணிட்டு போயிடறாங்க, அவங்கள தேடி கண்டுபிடிக்க முடியல. இப்போ யாராவது ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு 50 பேர் வட மாநிலத்தை சேர்ந்தவங்க இருக்காங்கன்னா அவங்களோட டிடியில் வந்து கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணணும்.
அப்புறம் என்ட்ரி வருகை பதிவு ஒன்று போட போகிறாங்க. இதெல்லாம் அடுத்து பண்ண இந்த மாதிரியான விஷயங்கள் குறையும். இப்போ வந்து கவர்மெண்ட்ல இருந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2453 கடைகளை வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா தடை செய்யப்பட்ட புகையிலைகளை அவங்க வித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய விஷயங்கள் அவங்க ஸ்டெப் எடுக்கிறதையுமே பார்க்க முடியுது. இன்னமும் வந்து இந்த போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக கேரளா சிஎம் வந்து இங்கே வந்து மீட் பண்ண போறாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ வேகமா நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க? இதோட முன்னேற்றங்களா நீங்க இதெல்லாம் பாக்குறீங்க? இப்போ 217 கடை அப்படிங்கிறது அதுவே ஒரு பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட், ரெண்டாவது முதலமைச்சரே அதை ஒரு கேம்பெயினாக பண்ணுறாரு. போதை இல்லாத தமிழகம்ங்கிறத ஒரு ரொம்ப ஸ்பெஷல் கேர் பண்ணுறாரு. இதனால வந்து சாமானிய பிள்ளைகளுடைய வாழ்க்கை போகுது, ஸ்கூல் பள்ளியிலேருந்து போகணுன்றாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. இப்போ வேறு மாநிலத்திலிருந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக கேரளாவிலேயே அதை ஒரு கேம்பெயின் மாதிரி பண்ணுறாங்க. இப்போ கேரளாவுடைய உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிதலாவும் இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சரும் மீட் பண்ணி 2 மாநில எல்லைகளில் நடக்கக்கூடிய ஒரு இந்த மாதிரியான கிரைம் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பக்கம் மட்டும் அந்த பக்கம் போயிடுவாங்க, அந்த பக்கம் மட்டும் இந்த போயிடுவாங்க. அப்போ அந்த எல்லையோர பாதுகாப்புகளை பலப்படுத்தணும், எல்லையோரத்தில் வரக்கூடிய இப்போ ட்ரக்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், 2 மாநிலத்தோடு இணைந்து பண்ணுறாங்க. இந்த மாதிரியான முன்னெடுப்புகள். அப்போ நிறையா வந்து ஸ்கூல் காலேஜில் வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ண போகிறாங்க. அதெல்லாம் அடுத்தடுத்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளில் வருவாங்க. அந்த மாதிரி இதை முற்றிலுமாக ஒழிக்கணும், இது வந்து பாதிக்கப்பட்டிருக்கவங்கள மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதை வந்து ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்கணும். மந்த்லி ஒன்ஸ் இது சம்மந்தமான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணணும். போதையினால் என்ன ஆகும், அவங்களோட ஃப்யூச்சர் எப்படி ஸ்பாயில் ஆகும், அவங்க ஃபேமிலி எப்படி அஃபெக்ட் ஆவாங்க, இதனால் என்னென்ன பிரச்சனைலாம் வரும் அப்படிங்கிறத வந்து ஸ்கூல்லேருந்தே வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி ஸ்கூலு காலேஜ் எல்லா இடங்களும் நடத்தணும். அதே மாதிரி பொது இடங்கள் நடத்தணும். ஒரு பெரிய அவேர்னஸ் கேம்பெயின் மாதிரி எல்லாம் சேர்ந்து பண்ணணும். அரசாங்கம் மட்டும் கிடையாது, குடும்பத்தில் இருக்கவங்களும் பேசணும், பொதுமக்களும் சேர்ந்து ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டாக இருக்கவங்களும் அவங்களும் பேசணும். இது ஒரு பெரிய ஒரு கேம்பெயின் மாதிரி பண்ணணும். ஒருத்தவங்க அரசாங்கம் மட்டும் பண்ணால் முடியாது. ஒரு பெரிய கேம்பெயின் மாதிரி பண்ணால் ஓரளவுக்கு நம்ம இதை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வரலாம். ஏன்னா இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. சார் இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, ராஜ்மோகன் அவர்கள் வந்துட்டு ஒரு பக்கம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க, திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் வந்துட்டு மாணவர்களோட சேர்க்கை இல்லை அப்படின்றதுனால க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. இன்னொரு பக்கம் வந்து நிறைய சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான பெர்மிஷன்ஸும் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இது எங்கேயும் லேக் ஆகுற மாதிரி இருக்கே சார். இல்லை, முதல்ல ஸ்கூல் மூடுறாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குன்னா அந்த ஸ்கூலை முடிச்சுட்டு பக்கத்தில் உள்ள ஸ்கூலோட மிங்கிள் பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் எதுக்கு ஒரு ஒரு ஸ்கூலில் டீச்சர் ஷார்ட்டேஜாக இருப்பாங்க, இந்த டீச்சர் ஷார்ட்டேஜை 2 பிள்ளைகளுக்கு ஒரு டீச்சர் அங்கே வச்சுருப்பாங்களா? அப்போ இங்கே 10 பிள்ளைங்க படிக்கிறோடைய கிளாஸில் டீச்சர் ஷார்ட்டேஜ் இருக்குமா இல்லையா? கண்டிப்பாக. அப்போ அதை என்ன பண்ணுவாங்கன்னா மிங்கிள் பண்ணுறாங்க. இந்த ஸ்கூல் 2 பிள்ளைகளை தூக்கி அங்கே போடுங்க, 12 பிள்ளைகளுக்கு அந்த 2 டீச்சர். இந்த ரேஷியோ தான். இது வந்து மேனேஜ்மெண்ட் விஷயம் தான் இதெல்லாம். பட் நம்ம எங்கேயும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை என்கரேஜ் பண்ணாமல் விட்டுட்டோமா, இல்லை இந்த சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கான காரணங்கள் என்னன்னு நினைக்கிறேன்? இல்லை, சிபிஎஸ்சி ஸ்கூல் அவங்க ப்ரைவேட் ஸ்கூல் தானே. அது பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூலில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலை நோக்கி தமிழ்நாட்டில் நிறைய வர ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த 7.5 இருக்கட்டும், நிறைய இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூலை தேடி வர ஆரம்பிச்சு. நல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் புதுசாக வந்ததுக்கு பிறகு அதை கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணுறாங்க. அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. அந்த க்ளோஸ் பண்ணுறது என்னென்னா ஒரு இடத்துல வந்து ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருந்தால் அந்த ஸ்ட்ரென்த்து இங்கே போட்டு பேலன்ஸ் பண்ணி ஒரு இடத்துல குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுப்போம். ஸ்கூலில் 2 பிள்ளைங்களுக்காக ஒரு டீச்சர் போடுறதுக்காக இப்போ இந்த நான் 12 பிள்ளையோட சேர்த்து 2 பிள்ளை எக்ஸ்ட்ரா போட்டால் 14 பிள்ளைகளுக்கு 2 டீச்சர். அப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவன் ஸ்ட்ராங் பண்ணலாம். அப்போ இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து டீச்சர் ஸ்ட்ரென்த்தை ஸ்ட்ராங் பண்ணலாம். இதெல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் கால்குலேஷன் தான். அது அப்போ வரத்துங்கிற அட்மிஷனுங்கிறது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலை நோக்கி இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அது முக்கியமான காரணம் கவர்மெண்ட்டோடைய இந்த கோட்டாஸ்லாம் இருக்குது. 7.5 இன்ஜினியரிங் மற்றும் மெடிசனில் கோட்டாவெல்லாம் இருக்குது. அதனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் 6th to 12th வரைக்கும் படித்தா தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் இப்போ நிறைய அட்மிஷன் வர ஆரம்பிக்கு. கவர்மெண்ட்டுமே நல்லா ஓரளவுக்கு கேர் எடுத்து பண்ணுறாங்க. புதுசாக பண்ணணும் நிறைய விஷயங்கள் அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு நாள் ஆச்சு ஸ்கூல் இது பண்ண பிறகு தெரியும் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னு. சார் அடுத்தது வந்து ஏவா வேலு செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேசஸ் பார்த்தோம் அப்படின்னா, செந்தில் பாலாஜி நான் எங்கேயுமே ஓடி ஒளியில அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏவா வேலு அவர்களும் வந்து இப்போ ஆஜராயிட்டாங்க. ஸோ எப்படி சார் அடுத்து ஏன் வந்து லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்குற அளவுக்கு ஓடி ஒளிஞ்சாங்க? லுக் அவுட் நோட்டீஸ் யார் கொடுப்பாங்க? லுக் அவுட் நோட்டீஸ் வந்து உடம்பு சரியில்லை அதனால நான் ஹாஸ்பிட்டல் போனேன். சரி ரைட்டு. ஏன் இவர் உடம்பு சரியில்லைன்னா இங்கே ஆஸ்பத்திரி கிடையாது அவங்களுக்கு? அவர்கிட்டே சொந்தமாக மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்காரு. ஏவாடெல்லாம் வந்து கடுமையான உழைப்பாளிங்க. அவர் வந்து கண்டக்டராக இருந்து இன்றைக்கி பல கல்லூரிகளுக்கு உருவாகியிருக்காருன்னா எப்படி? உழைப்பு தான். அப்படிப்பட்ட ஒரு உழைப்பாளி, இலக்கியவாதி, பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. அவர் வந்து சிங்கப்பூரில் போய் வைத்தியம் பார்க்கக்கூடாதா? அவருக்கு காற்று ப்ராப்ளம் இருக்குது, சுகர் ப்ராப்ளம் இருக்குது,
டயபெட்டிஸ் பேஷண்ட்டு, ஹார்ட் பேஷண்ட்டு என்னென்னோ சொல்கிறார் அவர். இதுக்காக நான் சிங்கப்பூர் போகக்கூடாதா? ஒரு எளியவன் சிங்கப்பூர் போகக்கூடாதா? நீதிக்கு தலைவணங்க வேண்ட ஏன்றாரு. கோர்ட்டுக்கு போகிறாரு. அப்புறம் அவர் போடாமல் ரோடு போட்டேன். அவர் கேஸ் தான் பெரிய கேஸ். ரோடு இருக்குங்க, வெயிலில் போயிடுச்சுங்கன்ற மாதிரி அந்த கிணறு வெட்டினுங்க காணாங்க அப்படிங்கிற கேஸ் பயங்கரமான கேஸ். அதனால் வந்து ஏன் இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து சிங்கப்பூரில் போய் 2 நாளாக ஒரு வாரம் இருந்துட்டு வந்து அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. அவர் பேசுனதெல்லாம் ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி 3 நாளாக சம்மன் அனுப்புனா நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஆஜராயிருக்கணும் தானே. நீங்கள் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கோம் தானே. எங்கே போனீங்க ஒரு வாரமா? முன்ஜாமீன் வாங்கினப்புறம் தானே வெளியிலே வர்றீங்க. முன்ஜாமீன் வாங்குறதுக்கு வேணும் எங்கே போனீங்க? இப்போ இது எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க பண்ணுற அட்ராசிட்டியை, இவங்க பண்ணுற ட்ராமாலாம் இதெல்லாம் ஓல்டு ட்ராமா. இப்போ எடுபடாது. இவங்க பண்ணுற ட்ராமாலாம் வந்து சிங்கப்பூருக்கு போயிட்டு அப்படியே ட்ராக் பாயிண்டோட ஏர்போர்ட்டில் வந்து பேட்டி கொடுத்துட்டு எனக்கு வந்து அவர் என்னென்ன மாத்திரை தான் அங்கே போடல, இங்கே பாருங்கள் மாத்திரை நான் போட்டுக்கிறேன் மாத்திரை தான் போட்டு காட்டு. இதெல்லாம் மக்களுக்கு அப்பட்டமாக தெரியுது. இவங்க செய்கிறதெல்லாம் ஓடுறாங்க ஒளிகிறாங்க அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. ட்ரோல் தான் ஆகுது. இது மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாத்தையும். ஸோ செய்திகள் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய காலத்துக்கும் நன்றி சார்.